வெண்மணி திராவிட தமிழர் கட்சி பட்டியல் சமூகத்தில் விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய அருந்ததியர்கள் பட்டியலில் இருக்கக்கூடிய மற்ற சமூகத்தாரோடு போட்டி போட்டு முன்னேற முடியவில்லை என்பதை கருத்தில் கொண்டு கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக அருந்ததியர் மக்கள் தனி உள் இடஒதுக்கீடை கேட்டு வருகிறார்கள். அதனுடைய நியாயத்தை புரிந்து கொண்ட சமூக ஆர்வலர்கள், குறிப்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அதை அரசியல் தளத்திற்கு எடுத்து சென்ற பின்பு அதில் இருக்கக்கூடிய நியாயத்தை உணர்ந்து நன்கு ஆய்வு செய்து நீதியரசர் ஜனார்த்தன் அவர்களுடைய தலைமையில் ஒரு ஆய்வுக்குழுவை நியமித்து நீதியரசர் கொடுத்த அறிக்கையின் அடிப்படையில் 3% உள் இடஒதுக்கீடை கடந்த 2009 முத்தமிழறிஞர் கலைஞர் கொடுத்தார். அந்த இடஒதுக்கீடு கொடுப்பதற்கு முன்பாகவே மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய பட்டியல் மற்றும் பழங்குடி மக்களுக்கான இன்னர் ரிசர்வேஷன் என்று சொல்லக்கூடிய உள் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு அவையெல்லாம் நீதிமன்றத்தால் தடை செய்யப்பட்டு இருந்தது. அதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் பிரியாரிட்டி என்கிற வார்த்தையை பயன்படுத்தி ஒரு அரசாணையாக வெளியிட்டு 2009 இன்றைக்கு வரை அந்த உள் இடஒதுக்கீடு அமலில் இருந்து வந்தது. தீர்ப்பு வருகிற வரை அதற்கு பின்பும் இன்றைக்கு சட்டப்பூர்வமாக அந்த உள் இடஒதுக்கீடு சட்டப்பூர்வமாக்கப்பட்டிருக்கிறது. இதில் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது, திராவிட முன்னேற்றக் கழக அரசு என்றைக்கு தோற்றுவிக்கப்பட்டதோ அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் சமூக நீதி கோட்பாடு எங்கெல்லாம் பாதிப்பு ஏற்படுகிறதோ அப்போதெல்லாம் நியாயத்தை தன்னுடைய தோளில் சுமந்து செல்லுகிற இயக்கமாக திமுக இருந்திருக்கிறது. அது பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடாக இருந்தாலும் சரி, அருந்ததியருக்கான இடஒதுக்கீடாக இருந்தாலும் சரி, தன்னில் தோளில் போட்டு சுமக்கிற இயக்கமாக முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களும் திமுகவும் இருந்திருக்கிறது. இன்றைக்கு கூட இந்த உள் இடஒதுக்கீடு பிரச்சனையில் தமிழ்நாடு ஒட்டுமொத்த இந்தியாவிற்கு வழிகாட்டி இருக்கிறது. ஏனென்றால் கர்நாடகாவில், ஹரியானாவில், டெல்லியில் வழங்கப்பட்டிருக்கிற இடஒதுக்கீடெல்லாம் செல்லாது என்கிற நிலையில் இந்த அருந்ததியர் உள் இடஒதுக்கீடு சம்பந்தமாக அருந்ததியர் மக்கள் மீது கோரிக்கை மீது காழ்ப்புணர்ச்சி கொண்ட சில அரசியல் தலைவர்கள் தமிழ்நாட்டில் வழக்கு தொடுத்த நிலையில் மற்ற மாநிலங்கள் இருக்கக்கூடிய வழக்கோடு சேர்ந்து இதை இணைந்து நடத்த வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது மற்ற மாநிலங்களெல்லாம் தமிழ்நாட்டில் அருந்ததியருக்கு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருக்கிறது, அது எப்படி சட்டப்பூர்வமாக செல்லுமோ அதே போன்று எங்களுக்கும் செல்லும் என்று தமிழ்நாட்டினுடைய உள் இடஒதுக்கீடு சட்டத்தை தான் அவர்கள் மேற்கோள் காட்டி நடத்தியிருக்கிறார்கள். எனவே தமிழ்நாடு வழக்கம் போல் சமூக நீதி அடிப்படையில் ஒட்டுமொத்த இந்தியாவிற்கு வழிகாட்டுகிற மாநிலமாக, வழிகாட்டுகிற இயக்கமாக திமுக இருந்திருக்கிறது. அரசிடம் நாங்கள் வைக்கிற கோரிக்கை, இந்த 3% உள் இடஒதுக்கீடு அனைத்து துறைகளிலும் முழுமையாக பின்பற்ற வேண்டும். அதில் பல்வேறு விதமான நேரடி நியமனங்களில் இருக்கக்கூடிய பதவிகளில் அங்கே தேர்வு கமிட்டியிலே அமர்ந்திருக்கக்கூடிய நபர்களுடைய கருத்து எண்ணத்தின் அடிப்படையில் தகுதி வாய்ந்த அருந்ததியர்கள் பல பேர் இருக்கிற சூழலில் கூட தகுதி இல்லாதவர் என்று புறக்கணிக்கப்படுகிற சூழல் பேராசிரியர் பணியிடங்களில், அதே போன்று மருத்துவ பணியிடங்களெல்லாம் அந்த சூழல் இப்பொழுது நிலவி வருவதாக அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடைபெற்று வருகிறது. தமிழ்நாடு அரசு எப்படி அருந்ததியருக்கான உள் இடஒதுக்கீடை பாதுகாத்து இன்றைக்கு சட்டப்பூர்வமாக நமக்கு மாற்றியிருக்கிறதோ அதே போன்று வழங்கியிருக்கிற அந்த 3% உள் இடஒதுக்கீடு முழுமையாக இந்த மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்றால் அனைத்து தேர்வு கமிட்டிகளிலும், அது நேரடியாக நியமனமாக இருந்தாலும் சரி, தமிழ்நாடு அரசினுடைய தேர்வாணையத்தின் மூலம் நடைபெறுகிற நியமனங்களாக இருந்தாலும் சரி, மாவட்ட அளவில் நடைபெறுகிற நியமனங்களாக இருந்தாலும் சரி, நீதித்துறையில் நடைபெறுகிற நியமனங்களாக இருந்தாலும் சரி, அனைத்து தேர்வாளர்களிலும் தேர்வு செய்கிற கமிட்டியில் எப்படி அருந்ததியருக்கான 3% உள் இடஒதுக்கீடு இருக்கிறதோ அதே போன்று தேர்வு கமிட்டியில் இருக்கக்கூடிய நபர்களும் அருந்ததியருக்கான பிரதிநிதித்துவம் வழங்கப்பட வேண்டும். அப்போதுதான் இந்த 3% உள் இடஒதுக்கீடு முழுமையாக நடைபெறும், முழுமையாக இந்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும். எனவே தேர்வு கமிட்டியில் தேர்வு செய்கிற நபர்கள் அருந்ததியர் சமூகத்தில் ஒருவருக்கு கட்டாயம் அந்த தேர்வு குழு கமிட்டியில் வாய்ப்பளிக்க வேண்டும் என்று இந்த மகிழ்வான தருணத்தில் தளபதி அவர்களை திராவிட தமிழர் கட்சியின் சார்பாகவும் ஒட்டுமொத்த அருந்ததியர் மக்களின் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம். தலைவர் நினைவிடத்துக்கு சரிங்கண்ணா விருப்பம் கூட்டி போங்க சொல்லியிருக்காரு. சரிங்கண்ணா. சரி, தலைவர் நினைவிடத்துக்கு சரி எல்லாருமே போலாங்கண்ணா. அதெல்லாம் விருப்பம் இருக்கிறவங்க போறாங்க, எல்லாருமே போலாங்கண்ணா. திடீர்னு வந்திருப்பாங்க.